ஒரு வாரத்துக்கு ஒரு நட வரும், அரை மணி நேரம் விடும், அப்படியே கட் பண்ணிடலாம். அதான் அந்த தெருவுலேயே சண்டை வருது. அவங்க ஒரு மிந்து பெரிய பிரச்சனை சார். ஒரு வாரத்துக்கு ஒரு நட வரும், அரை மணி நேரம் விடும், அப்படியே கட் பண்ணிடலாம். அதான் அந்த தெருவுலேயே சண்டை வருது. அவங்க ஒரு மிந்து பெரிய பிரச்சனை சார். தண்ணியே கிடைக்க முடியும் சார். இந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. இது இந்த தண்ணி எங்கே பிடிக்கிறீங்க? அங்கே தேங்காய் ஏற்றி அங்கே குடிச்சு வெள்ளாங்கல் எங்கள் ஊரில் உள்ளது. வெள்ளாங்கல் வெள்ளாங்கல்ல வர்ற தண்ணியே இந்த டேங்கில் வர தண்ணி இப்படி தான் இருக்கு. அப்படி தான் இருக்குது. அது எப்படி கீழே போர் போட்டு வருது. போர்லாம் அது ஒரு வருஷம் 1 வருஷம் தான் இருக்காங்க. சரி சரி சரி. தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க 5 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. பஞ்சாயத்துல சொல்லிட்டோம். இருந்தாலும் 2 டேங்க் தான் இருக்கு. அது ஒழுங்கா வர மாட்டேங்குது தண்ணி. நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால பிரச்சனை தெருவுலையும் அதிகமா பிரச்சனை வருது. அதனால நீங்க பார்த்து செய்யுங்க. சொல்லிட்டோம், நிறைய பேர்ட்ட சொன்னாலும் நீங்க முயற்சி எடுக்கல. உங்க மூலமா சொல்லணும்னு பாக்குறோம். நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி என்ன முடிவு எடுக்கணுமோ எடுங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. தண்ணி 5 நாளைக்கு ஒரு நாள் பசங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. தண்ணி மாறிடுது, கலரும் மாறிடுது. எடுத்து வச்சாலும் 5 நாளைக்கு ஒரு தடவை விடுறாங்க. அதையும் இது மாதிரி பிடிச்சி வைக்கிறோம். ஆனா கலர் மாறிடுது தண்ணி. எவ்வளவோ பேர்ட்ட சொல்லி பார்த்தாச்சு, நடக்கல. உங்க மூலமா ஏற்பாடு பண்ணுங்க. ஏதாவது எத்தனை குடும்பங்கள் இருக்கு இந்த ஓரூர் பஞ்சாயத்துல? 1200க்கு மேல இருக்கும் சார். இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த எவ்வளவுதோ சொல்லி பார்த்தாச்சு, பஞ்சாயத்துல சொல்லி பார்த்தாச்சு, கேட்க மாட்டேங்கிறாங்க. 5 நாளைக்கு ஒரு தடவை வருங்கிறதுனால அதை காய்ச்சி கொடுத்தாலும் பசங்களுக்கு நிறைய வியாதிகள் வருது. பெரியவங்களையும் பாதிக்குது, வயசானவங்களையும் பாதிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது முடிவெடுங்க.